Morning to all. Okay, now we talk about biotic factor, negative interaction, predation, parasitism, competition, amensalism இப்படி 4 இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் predation and parasitism படித்து முடிச்சிட்டோம். ஓகே, இந்த கிளாஸில் நம்ம competition and amensalism அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். எஸ் காம்படிஷன் இந்த வேர்டு உனக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஓகே, ஃபைட் பண்ணுறது தானே காம்படிஷன். ஓகே, இட் மேபி வித்தின் ஸ்பீஷஸ், அதாவது ஒரே ஸ்பீஷஸ் கிடைக்குள்ளே காம்படிஷன் நடக்கலாம், இல்லை 2 ஸ்பீஷஸ் இடையில இந்த காம்படிஷன் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்சரில் 2 மான் சண்டை போடுது இல்லையா? ரெண்டுமே மான் தான், ரெண்டும் ஒரே இனம் தான் இல்லையா? ஓகே, வித்தின் ஸ்பீஷஸ் இந்த காம்படிஷன் நடக்கலாம். அரல்ஸ் இங்கே பஃபலோ அண்ட் லைன் ரெண்டுத்துக்கும் இடையில ஃபைட் நடக்குது இல்லையா? ஓகே, காம்படிஷன்ன்றது வித்தின் ஸ்பீஷஸ் காம்படிட் பண்ணலாம், அரல்ஸ் இன் பிட்வீன் ஸ்பீஷஸ் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் காம்படிட் பண்ணலாம். இதுதான் காம்படிஷனாக இருக்கும். காம்படிஷன்ன்றது 2 organism of same species or 2 organism of different species which compete to fulfill their needs are termed as competition. As a result of competition, both the organisms are harmed. Okay, இதான் காம்படிஷன். 2 ஆர்கானிசமும் இந்த பிக்சரில் பாரு, ஒரு பஃபலோக்கும் லைனுக்கும் இடையில ஃபைட் நடக்குது இல்லையா? ஓகே, இதில் லைன் வின் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ப்ரிடேஷன். சப்போஸ் பஃபலோ வின் பண்ணிடுச்சு, அதோடைய கொம்பு வச்சு இந்த லைனை சாகடிச்சிச்சு அப்படின்னா அதுவும் ப்ரிடேஷன் தான். ஆனால் ரெண்டுமே எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் காம்படிஷன். ரெண்டுமே உயிரோடு இருக்கும், ரெண்டும் சண்டை போடுறதுனால 2 விதத்துக்கும் அடிபட்டு இருக்கும், ரெண்டுமே ஹார்ம்டாக இருக்கும். அதுதான் காம்படிஷனாக இருக்கும். ப்ரிடேஷனுக்கும் காம்படிஷனுக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியணும். இன்ட்ராஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் வரும்போது, இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வரும்போது 2 ஆர்கானிசத்துக்கு இடையில் காம்படிஷன் நடக்கும். 2 ஆர்கானிசமும் சேம் ஸ்பீஷஸாக இருக்கும், ரெண்டுமே ஹைபிஸ்கஸாக இருக்கணும், ரெண்டுமே கிராஸாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே சேம் ஸ்பீஷஸாக இருக்கணும். அப்படி நடக்கிற காம்படிஷன் தான் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். இந்த இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷன் விச் கேரிட் வித்தின் ஸ்பீஷஸ் இன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ஸ்பீஷஸ்க்குள்ளே இருக்கிற 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில் நடக்கிற காம்படிஷன் தான் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். இந்த காம்படிஷன் வெரி சிவியரஸ்ட் ஒன்னாக இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லாம் ஒரே இனம் தானே, ஏன் அது ஃபைட் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாம் ஒரே இனம்னு வரும்போது தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா அவங்களுடைய அடாப்டேஷன் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுடைய எபிலிட்டி டிசபிலிட்டிஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், அடாப்டேட்டிவ் கேரக்டர்ஸ் சிமிலராக இருக்கும். அதோடைய நீட்ஸு, அதோடைய ஃபுட்டு, அதோடைய ஹேபிடேட், அதோடைய பாலினேட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கும். எல்லாமே சிமிலராக இருக்கும்போது தான் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும், சிவியரஸ்ட் ஒன்னாக இருக்கும். இங்கே எல்லாமே சேம் ஸ்பீஷஸ் தான், ஆனால் அதோடைய ஃபுட்டுக்காக காம்படிட் பண்ணுறது இல்லையா? அதுதான் இன்ட்ராஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். செகண்ட், இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வரும்போது 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் இடையில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் குள்ளே காம்படிஷன் நடக்கிறது தான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். நம்ம பஃபலோ அண்ட் லைன் கடையில் காம்படிஷன் நடக்கிறது பார்த்தோம் இல்லையா? அதுதான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் கடையில் நடக்கிற காம்படிஷன் தான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். கிராஸ்லேண்டில் நிறைய ஸ்பீஷஸ் இருக்கும் இல்லையா? கிராஸ்லேண்ட் ஈக்குவல் சிஸ்டம் வரும்போது அங்கேயும் நமக்கு ப்ரொடியூசர்ஸ், ப்ரைமரி கன்சூமர், செகண்டரி கன்சூமர், டெர்ஷரி கன்சூமர், டீகம்போசர், இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா? இப்படி கிராஸ்லேண்ட் ஈக்குவல் சிஸ்டமில் இருக்கிற நிறைய ஸ்பீஷஸ், மெனி ஸ்பீஷஸ் இடையில் காம்படிஷன் நடக்கிறது இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிராஸ்ஹாப்பர் இருக்கும், கிராஸ் ப்ரொடியூசராக கிராஸ் இருக்கும், ப்ரைமரி கன்சூமராக கிராஸ்ஹாப்பர்ஸ் இருக்கும். அந்த கிராஸ்ஹாப்பர்ஸை எண்ட் பண்ணுற மாதிரி ஸ்னேக் இருக்கும், ஸ்னேக்கை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி ஈகிள் இருக்கும், இப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போது வேறு ஸ்பீஷஸ் கடையில் அங்கே காம்படிஷன் நடக்குது இல்லையா? அதுதான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் சில டைமில் நம்ம அதோடைய நீட்ஸு ஃபுல்ஃபில், சிமிலர் டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் ரெக்யரபிளாக இருக்கும் அப்படின்னு அதோடைய நியூட்ரியன்ட்காக, ஃபுட்டுக்காக, பிளேஸ்க்காகலாம் காம்படிட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்கே இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் வரும்போது ப்ராப்பர் சஃபிஷியன்ட் எனாஃப் நியூட்ரியன்ட் அண்ட் வாட்டர் இருந்தாலும் அந்த ஆர்கானிசத்துக்கு இடையில் ஒரு சின்ன ஃபைட் இருக்கும், லிட்டில் காம்படிஷன் அங்கே நடக்கும். அது இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் ஆகும். இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வரும்போது கிராஸ்லேண்ட் ஈக்குவல் சிஸ்டம் உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. கிராஸ்லேண்ட் ஈக்குவல் சிஸ்டமில் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் இருக்கும், ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்னு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் கடையில் ஒரு காம்படிஷன் நடக்கிறது தான் இன்டர்ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். நம்ம
ப்ராப்பர் நியூட்ரியன்ட் அண்ட் வாட்டர் அவைலபிளாக இருக்கும்போது கூட அங்கே ஃபைட் நடக்கும், காம்படிஷன் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போது வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது, ட்ராட் பீரியடில் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா எஸ் டெஃபினட்டாக அப்போது அங்கே காம்படிஷன் சிவியராக இருக்கும். ஏன்னா நம்ம நீ 12th செகண்ட் வால்யூம் படிக்கும்போது டிரான்ஸ்பைரேஷன் படிக்கும்போது நெசசரி எவில் எஃபெக்ட் டிரான்ஸ்பைரேஷன் படிச்சிங்க இல்லையா. கொளுத்துற வெயிலில் ஒரு பிளான் வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வாட்டரை அப்சர்வ் பண்ணி அது டிரான்ஸ்பயர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அதால் அங்கே வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா. அதனால தான் அது நெசசரி எவில் எஃபெக்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இங்கே நம்ம ட்ராட் பீரியடில் வாட்டரோடைய அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது, ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து லைஃப் அண்ட் டெத் காம்படிஷனை லீட் பண்ணும். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் கிராஸ்லேண்ட் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் கரையில் லைஃப் அண்ட் டெத் காம்படிஷனை அது லீட் பண்ணும். ஏன்னா இந்த ஈக்குவ சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி ப்ரொடியூசர் அஃபெக்ட் ஆனால் கம்ப்ளீட் ஈக்குவ சிஸ்டம் எந்த ஒரு காம்போனண்ட் அஃபெக்ட் ஆனாலும் ஈக்குவ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும் இல்லையா. ஓகே, அப்போது ட்ராட் பீரியடில் ஷார்ட்டேஜ் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது அங்கே லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன் டெஃபினட்டாக இருக்கும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன் காம்படிஷனாக இருக்கும். ஓகே, அண்டு காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணுறது வந்து சர்வைவல். ஒரு ஆர்கானிசம் சர்வைவ் ஆகிறதுக்காக தான் காம்படிட் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, இப்படி ஒரு ஆர்கானிசத்தோடைய சர்வைலன்ஸ்க்காக நடக்கக்கூடிய காம்படிஷனில் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா நியூட்ரியன்ட்டோடைய குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா ஃபுட்டுக்காக, நியூட்ரியன்ட்காக, வாட்டருக்காக எல்லாத்துக்காகவும் காம்படிட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஓகே, நம்ம எல்லாமே கம்மியாக இருக்கும் போது காம்படிஷன் நடக்கும். நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பஃபலோஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் அந்த 100 பஃபலோஸ்க்கும் ஒரு சென்ட் இடத்துல தான் கிராஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து அது சஃபிஷியண்ட்டாக இருக்காது இல்லையா. அப்போது காம்படிஷன் சிவியராக இருக்கும். இதே சேம் 100 பஃபலோஸ்க்கு ஒரு 10 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய கிராஸஸ் 10 ஏக்கர்ஸில் க்ரோ ஆகிருக்கிற கிராஸ் வந்து ஃபுட்டாக கிடைக்கிது அப்படின்னா அங்கே காம்படிஷன் இருக்காது இல்லையா. அதாவது குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட்டோடைய குவான்டிட்டி, அவைலபிலிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட் அந்த காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணும். அஸ் வெல் அஸ் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். எப்படி ஒரு ஆர்கானிசத்துக்கு நியூட்ரியன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணும், அதே போல் தான் வாட்டரும் இல்லையா. ஏன்னா எல்லா ஆர்கானிசத்துலையும் மோர் தென் 70% வாட்டர் இருந்தால் தான் அதோடைய ஃபிசியலாஜிக்கல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நார்மலாக இருக்க முடியும். அப்போது வாட்டருடைய அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது அந்த ஆர்கானிசம் வாட்டருக்காக காம்படிட் பண்ணும். இந்த வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட்டு ப்ராப்பராக இல்லை, சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு அது மைக்ரேட் ஆகி போகும் இல்லையா. ஓகே, இந்த மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகுதுன்னா அந்த நியூ ஏரியாவில் இருக்கிற ஆர்கானிசம் இந்த மைக்ரேட் ஆகி வர ஆர்கானிசத்தை அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லையா, அந்த இடத்துலையும் காம்படிஷன் வரும் இல்லையா. ஓகே, அதாவது குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட் டிட்டர்மைன் பண்ணுது, அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் இந்த காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணுது, மைக்ரேஷன் டு நியூ ஏரியாஸ். ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறதுக்காக இந்த காம்படிஷன் இருக்கும். ஓகே, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நம்மளாம் கூட புதுசாக ஃபஸ்ட் டைம் ஒரு கிளாஸ்க்குள்ளே போகும்போது எந்த பெஞ்சில் உட்காரணும், எந்த இடத்துல உட்காரணுன்றதுலாம் நம்ம முன்னாடி டிசைட் பண்ணிப்போம். அந்த இடத்துக்காகவே ஃபஸ்ட்டு நாள் வேகமாக ஓடி போய் அந்த இடத்த பிடிப்போம் இல்லையா. ஓகே, மைக்ரேட் ஆகி போகும்போது அந்த நியூ ஏரியாஸ்க்கு மைக்ரேட் ஆகி போகும்போது கூட இந்த காம்படிஷன் வரும். ஓகே, சர்வைவலன்ஸ் இன் போத் திஸ் காம்படிஷன் இஸ் டிட்டர்மைன்டு பை. ஏன்னா நமக்கு ரெண்டு ஆர்கானிசம் கடையில் தான் காம்படிஷன் வருது இல்லையா. ஓகே, அந்த ரெண்டு ஆர்கானிசம் கடையில் வர காம்படிஷன் அதோடைய சர்வைலன்ஸுக்காக நடக்கக்கூடிய இந்த காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டராக குவான்டிட்டி ஆஃப் நியூட்ரியன்ட், அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் மைக்ரேஷன். ஓகே, இந்த 3 ஃபேக்டரும் அந்த காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயமாக ஆக்ட் ஆகும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹெர்பிவோர்ஸ் இடையில காம்படிஷன் நடக்குது. ஹெர்பிவோர்ஸாக லார்வே அண்ட் கிராஸஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, ஒரு இன்செக்டோடைய லார்வா ஆஸ் வெல் அஸ் கிராஸஃபர் ரெண்டுமே எதுக்காக காம்படிட் பண்ணுவோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹெர்பிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா, ஹெர்ப்ஸ்க்காக, ஃபோடருக்காக ஆஸ் வெல் அஸ் ஃபொராஜ் பிளான்ட்டு. ஃபோடர்ன்றது அதோடைய ஃபுட்டாக யூஸ் ஆகக்கூடிய பிளான்ட் தான் ஃபோடர் இல்லையா. ஃபொராஜ்ன்றது அதோடைய வைல்டு ஃபுட் ரிசோர்ஸஸ்க்கான சர்ச் தான் ஃபொராஜ் அப்படி சொல்லுவாங்க. மோரலெஸ் ஃபுட் ஃபோடருக்காக தான் இந்த லார்வா அண்ட் கிராஸஃபர்ஸ் ரெண்டுமே காம்படிட் பண்ணும். ஏன்னா இது ரெண்டுமே ஹெர்ப்ஸ் தான் ஃபுட்டாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஹெர்பிவோர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரீ இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் ஈக்கோ சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
ஓகே ஒரு ஃபாரஸ்ட்டில் லார்ஜ் ட்ரீஸும் இருக்கும், ஷர்ப்ஸும் இருக்கும், ஹர்ப்ஸும் இருக்கும் இல்லையா. ஓகே ஆனால் ஹர்ப்ஸ்ன்றது குட்டியாக இருக்கும், ஷர்ப்ஸ்ன்றது கொஞ்சம் இன்டர்மீடியனாக இருக்கும், ட்ரீஸ் வந்து லார்ஜாக இருக்கும் இல்லையா. ஓகே இப்படி டிஃப்ரெண்ட் லெவலில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் இடையில காம்படிஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகே எதுக்காகலாம் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னா, ட்ரீ வந்து லார்ஜாக இருக்கிறதுனால, ஹைட்டாக இருக்கிறதுனால அதுதான் ஃபஸ்ட்டு சன்லைட்டை அது ரிசீவ் பண்ணும் இல்லையா. ஓகே அதுக்கப்புறம் அதை விட ஷார்ட்டாக இருக்கிற ஷர்ப்ஸ்க்கு வரும், அதை விட ஷார்ட்டாக இருக்கிற ஹர்ப்ஸ்க்கு வரும் இல்லையா. ஓகே இந்த மூணு, ஆனால் இது மூணுமே பிளான்ட்டு தான், மூணுத்துக்குமே சன்லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சன்லைட்டை பொறுத்து தான் அது செய்யக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸோட ரேட் வேரி ஆகும் இல்லையா. ஓகே அப்போது இந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹர்ப்ஸ், ஷர்ப்ஸ், ட்ரீஸ் இடையில எதுக்காகலாம் காம்படிஷன் நடக்கும் அப்படின்னா, அங்கே அவைலபிளாக அதுக்கு கிடைக்கக்கூடிய சன்லைட், வாட்டர், அது கிடைக்கிற நியூட்ரியன்ட் அண்ட் ஆல்சோ பாலினேஷன். ஓகே பாலினேட்டாஸ். ஓகே நம்ம ஒரு ட்ரீ வந்து லார்ஜாக ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறதுனால அது கீழே இருக்கிற ஹர்ப்ஸ் வந்து இன்செக்டோடைய கண்ணுக்கே தெரியாமல் போயிடலாம். இன்செக்ட் மேபி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் பாலினேட்டாஸாக இருக்கும், நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு சாப்டரில் படிச்சிட்டோம் இல்லையா. ஓகே அப்போது பாலினேட்டர்ஸை ட்ராப் பண்ண முடியாமல் போயிடலாம் இல்லையா. ஓகே அதுக்காக காம்படிட் நடக்கும். ஆஸ் வெல் அஸ் டிஸ்போசல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸு. ஓகே அப்படியே நம்ம ஒரு ட்ரீ மேலே ஒரு கெனாஃபி லேயராக ஏதாச்சும் கிளைம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. ஓகே அந்த ட்ரீ மேலே எப்பிஃபைட்டிக்காக இருக்கிற பிளான்ட்டோடைய சீட்ஸோ ஃப்ரூட்ஸோ டிஸ்போஸ் ஆக விடாமல் அந்த கிளைம்பர்ஸ் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கும் இல்லையா. ஓகே இது போல் எந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் அங்கே காம்படிஷன் நடக்கும். எஸ் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஈக்வோ சிஸ்டமில் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸில் இருக்கிற ட்ரீஸ், ஷர்ப்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் இடையில அது ரிசீவ் பண்ணக்கூடிய சன்லைட், அதுக்கு தேவையான வாட்டர், அதுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அண்டு அதுக்கு தேவையான பாலினேஷன் ப்ராசஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ் வெல் அஸ் அந்த பிளான்ட்டோடைய ரீப்ராக்டிவ் க்ரோத்தோடைய ரிசல்ட்டில் கிடைக்கிற சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக, இது எல்லா விஷயத்துக்காகவும் இந்த ட்ரீஸ், ஷர்ப்ஸ் அண்டு ஹர்ப்ஸ் இடையில காம்படிஷன் நடக்கும். இதோட உனக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, யூட்ரிகுலேரியா கொடுத்துருக்காங்க இல்லையா. யூட்ரிகுலேரியான்றது பிளேடர் ஓட்டாக இருக்கும். பிளேடர் அப்படின்னாவே உனக்கு தெரியும் இல்லையா, ஒரு பை மாதிரி ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது தான் பிளேடராக இருக்கும். ஓகே இந்த பிளேடர் வேர்ட் அப்படின்றது பிளேடரை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிற ஆர்கானிசம் தான் பிளேடர் வேர்ட் யூட்ரிகுலேரியாவாக இருக்கும். ஓகே இந்த யூட்ரிகுலேரியா ஆர்கானிசம் இது வந்து இன்செக்டிவோர்ஸ். இதில் பாரு இன்செக்டிவோர்ஸ் பிளான்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இன்செக்டிவோர்ஸ்னாவே இன்செக்ட்ஸை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஓகே இது க்ரீன் கலரில் தானே இருக்குது, அப்புறம் ஏன் இது இன்செக்டை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக இன்செக்டை கேட்ச் பண்ணும். இதில் பாரு நேச்சுரல் ஃபார்மில் ஒரு சின்ன ட்விக் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே அதோட ஒரு பிளேடர் அதை செக்ஷன் அவுட் பண்ணும்போது அதில் சென்சிட்டிவ் ஆஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் வால்ஸ் இருக்குது இல்லையா. ஓகே அதோடைய கேப்சூலோட வால், அந்த கேப்சூல் வாலில் அப்சார்ப்டிவ் ஆஸ் இருக்குது. இதெல்லாமே அதோடைய செக்ஷனல் வியூவில் தான் தெரியும், மேலே பார்க்கும்போது ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகே இதில் இந்த சென்சிட்டிவ் ஆஸ் இன்செக்ட்ஸ் வரதை சென்ஸ் பண்ண உடனே இந்த வால் ஓப்பன் ஆகும். வால் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இன்செக்ட்ஸ் அதுக்குள்ளே என்டர் ஆகிடும். இன்செக்ட்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் வால் க்ளோஸ் ஆகிட்டு உள்ளே வந்து என்சைம், ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் செக்ரேட் ஆகும். அந்த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் இன்செக்டை டைஜஸ்ட் பண்ணும். டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த அப்சார்ப்டிவ் ஆஸ் மூலமாக அந்த இன்செக்டோடைய பாடியில் இருக்கிற நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட ரெசிடியூஸ் வெளியில் அது எக்ஸ்க்ரீட் பண்ணிடும். ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்செக்ட்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே இது போல் இருக்கிறது தான் இன்செக்டிவோர்ஸ். ஓகே இந்த யூட்ரிகுலேரியா சொல்லக்கூடிய இன்செக்டிவோர் பிளான்ட் வந்து கிரஸ்டேஷியன்ஸ்க்காக டைனி ஃபிஷஸோட ஃபைட் பண்ணும். கிரஸ்டேஷியன்ஸ்ன்றது ஓகே இந்த கிராப், ஃப்ரான், கிரேஃபிஷ் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆஸ்ட்ரோகாட், கோபாட் இது போல் இருக்கிற சின்ன சின்ன வாட்டரில் சர்வைவ் ஆகும். ஏன்னா யூட்ரிகுலேரியான்றது தண்ணியில் இருக்கிற அக்வாட்டிக் ஆர்கானிசமாக இருக்கும். ஓகே இந்த எல்லா கிரஸ்டேஷியன்ஸும் வாட்டரில் இருக்கும். ஓகே கிரஸ்டேஷியன்ன்றது காமனாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம். ஓகே இந்த கிரஸ்டேஷனை ஃபுட்டாக கன்சியூம் பண்ணுறதுக்காக ஸ்மால் ஃபிஷ்ஷஸோட இந்த யூட்ரிகுலேரியா காம்படிட் பண்ணும். நம்ம யூட்ரிகுலேரியான்றது பிளான்ட்டு, ஸ்மால் ஃபிஷ்ஷஸ்ன்றது அனிமல். ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ஃபுட்டாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கிரஸ்டேஷியன்ஸ் யூஸ் ஆகுது. இந்த கிரஸ்டேஷியன்ஸ்க்காக யூட்ரிகுலேரியா ஸ்மால் டைனி ஃபிஷ்ஷஸோட ஃபைட் பண்ணுது, காம்படிட் பண்ணுதுன்றது ஒரு இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும்.
காம்படிஷன் அப்படின்னா என்னென்னு தெரியுது, அதோடைய நீட்ஸு, அதோடைய வாட்டருக்காக, நியூட்ரியன்ட்காக, சன்லைட்காக, பாலினேட்டர்ஸ்க்காக, ஃபோராஜ்க்காக, அதோடைய ஃபோடருக்காக, ஆர்கானிசம் இடையில நடக்கக்கூடிய ஃபைட்டை காம்படிஷனை தான் காம்படிஷன் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இட் மேபி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், ஆர்எல்ஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அமென்சாலிசம். அமென்சாலிசம் வரும்போது இங்கேயும் நமக்கு 2 ஸ்பீஷஸ்க்கு இடையில காம்படிஷன் நடக்கும். இந்த 2 ஸ்பீஷஸ்க்கு காம்படிஷன் சொல்லக்கூடாது, ஏன்னா அமென்சாலிசம்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப். அமென்சாலிசம் ரிலேஷன்ஷிப்பில் இன்டராக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் இன்ஹிபிட் ஆகிடும், இன்னொரு ஆர்கானிசமுக்கு பெனிஃபிட்டும் ஆகாது, ஹார்மும் ஆகாது. அதுதான் அமென்சாலிசமாக இருக்கும். அமென்சாலிசம் இஸ் அன் இன்டராக்ஷன் ஆஃப் ஆன் 2 different species. In this one organism is inhibited, another one is neither benefit nor harmed, termed as amensalism. இங்கே இந்த அமென்சாலிசம் வரும்போது இந்த இன்ஹிபிஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம் செக்ரீட் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டான்ஸ் வந்து இன்னொரு ஆர்கானிசத்தோடைய க்ரோத்தை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடும். அதுதான் அமென்சாலிசமாக இருக்கும். இந்த ஒரு ஆர்கானிசத்தோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறதுக்காக, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக செக்ரீட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸ், அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்சஸ் அப்படி டெர்ம் பண்ணுவாங்க. இந்த அமென்சாலிசம் ரிலேஷன்ஷிப்பை ஆன்டிபயாசிஸ் அப்படி கூட டெர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்ஸ், அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸ் சொல்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸாக இருக்கும். ஆன்டிபயாட்டிக்ஸை செக்ரீட் பண்ணி ஒரு ஆர்கானிசத்தோடைய க்ரோத்தை அரெஸ்ட் பண்ணுறது, இன்ஹிபிட் பண்ணுற இந்த ப்ராசஸை ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு கூட டெர்ம் பண்ணுவாங்க. அதனால தான் அமென்சாலிசம் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் ஆன்டிபயாசிஸ். ஆன்டிபயாட்டிக் காம்போனண்ட், அல்லிலோபேத்திக் காம்போனண்ட், அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்சஸை ஒரு ஆர்கானிசம் செக்ரீட் பண்ணி இன்னொரு ஆர்கானிசத்தோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறது தான் அமென்சாலிசம் ஆர்எல்ஸ் ஆன்டிபயாசிஸ். அமென்சாலிசம் வரும்போது இதுவும் இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனாக இருக்கும். இந்த இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனில் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில இன்டராக்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஸ்பீஷஸ் க்ரோ ஆகவே ஆகாது, கம்ப்ளீட்டாக இன்ஹிபிட் ஆகிடும். இன்னொரு ஸ்பீஷஸ்க்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. அதுதான் அமென்சாலிசம். இந்த அமென்சாலிசம் ஆல்சோ டெர்ம்ட் அஸ் ஆன்டிபயாசிசம். இந்த ஆன்டிபயாசிஸ் ஆர் அமென்சாலிசமுடைய ரிசல்ட்டில் நமக்கு ஒரு ஆர்கானிசம் இன்ஹிபிட் ஆகிடும், கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் ஆகிடும். ஒரு ஆர்கானிசம் க்ரோ ஆகவே ஆகாது, இன்னொரு ஆர்கானிசமுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. இதுதான் அமென்சாலிசம். இந்த அமென்சாலிசம் ரிலேஷன்ஷிப்பை லீட் பண்ணுறது எது அப்படின்னா கெமிக்கல் சப்ஸ்டான்சஸாக இருக்கும். ஒரு ஆர்கானிசம் செக்ரீட் பண்ணக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டான்சஸாக இருக்கும். இந்த கெமிக்கல் சப்ஸ்டான்சஸஸ் தான் அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்சஸ் அப்படி டெர்ம் பண்ணுவாங்க. அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸ்னால் என்னன்றது உனக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். அது இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனா இல்லை இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷனில் வருமா, அதுவும் உனக்கு 1 மார்க் கொஸ்டின். இன்டர் ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன், 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில் நடக்கக்கூடிய இன்டராக்ஷனுடைய ரிசல்ட்டில் ஒரு ஆர்கானிசம் செக்ரீட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸாக இருக்கும். இதில் பாரு, பெனிசிலியம் நொட்டேட்டம். பெனிசிலின் அப்படின்னாவே ஆன்டிபயாட்டிக், உனக்கு தெரியும் இல்லையா? பெனிசிலின் எடுத்து ஒரு ஆன்டிபயாட்டிக், பாக்டீரியாவோட க்ரோத்தை அதை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்லே. இங்கேயும் பெனிசிலியம் நொட்டேட்டம் சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் பெனிசிலின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயாட்டிக்கை செக்ரீட் பண்ணுது. இந்த பெனிசிலின்ன்றது அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸாக இருக்கும். இந்த பெனிசிலின் ஸ்டஃபைலோகாக்கஸ். ஸ்டஃபைலோகாக்கை அப்படின்னா இர்ரெகுலர் மேனரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் ஸ்டஃபைலோகாக்கை இல்லையா? நம்ம ஏற்கனவே அரேஞ்ச்மெண்ட்டில் படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்டில். இந்த காக்கை அப்படின்னாவே ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த பிக்சரை வச்சு உனக்கு சொல்ல தெரியும். ஸ்டஃபைலோகாக்கைன்றது செகண்ட் பிக்சர், பெனிசிலியம்ன்றது ஃபர்ஸ்ட் பிக்சர். பெனிசிலியம் நொட்டேட்டம் ஃபங்கஸ் செக்ரீட் பண்ணக்கூடிய பெனிசிலின் சொல்லக்கூடிய ஆன்டிபயாட்டிக் ஆர் அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸ் அதை சரௌண்ட் பண்ணி ஸ்டஃபைலோகாக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகாமல், க்ரோ ஆக விடாமல் அரெஸ்ட் பண்ணும். இதுதான் அமென்சாலிசமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பெட்டி டிஷ்ஷில் லேபில் பெனிசிலியம் ஃபங்கஸை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெனிசிலியம் ஃபங்கஸ் கல்ச்சர் பண்ணுற அந்த கல்ச்சர் பிளேட்டில் டெஃபினட்டாக ஸ்டஃபைலோகாக்கஸ் க்ரோ ஆகாது. ஏன் க்ரோ ஆகாது அப்படின்னா பெனிசிலியம் நொட்டேட்டம் செக்ரீட் பண்ணுற பெனிசிலின் சொல்லக்கூடிய அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸ் ஸ்டஃபைலோகாக்கஸோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணிடும், அரெஸ்ட் பண்ணிடும். அதனால க்ரோ ஆகாது. இந்த ரிலேஷன்ஷிப் தான் அமென்சாலிசம் ஆர்
ஆன்டிபயாசிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரைகோடெர்மா. எப்படி பெனிசிலியம் வந்து ஸ்டஃபைலோகாக்கஸோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுதோ அதே போல் ட்ரைகோடெர்மா ஃபங்கஸ். நம்ம இங்கே படிக்கும்போது பெனிசிலியம்ன்றது ஃபங்கையாக இருக்கும், ஸ்டஃபைலோகாக்கஸ்ன்றது பாக்டீரியாவாக இருக்கும். ஒரு ஃபங்கை ஒரு பாக்டீரியாவுடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது. ஆனால் இங்கே ட்ரைகோடெர்மா சொல்லக்கூடிய ஃபங்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் ஆஸ்பெர்ஜிலஸ் சொல்லக்கூடிய ஃபங்கையோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது. ரெண்டுமே ஃபங்கஸ் தான். ஆனால் ட்ரைகோடெர்மான்றது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை, ஆஸ்பெர்ஜிலஸ்ன்றது வேறு ஜெனிரா. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீனஸ் இடையில இந்த இன்டராக்ஷன் நடக்குது. விச் மீன்ஸ் இது இன்டர்ஸ்பெசிஃபிக் இன்டராக்ஷன் அமென்சாலிசமாக இருக்கும். ஓகே, ட்ரைகோடெர்மா ஸ்போர்ஸ் which inhibits the growth of aspergillus fungus is another example for amensalism. Next, roots and hulls of black walnut. ஓகே, உனக்கு இங்கே ஜக்லான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஜக்லான்ஸ் இஸ் ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ். ஓகே, இந்த பிளாக் வால்நட் அதோடைய ஹல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரூட். ஹல்ஸ்ன்றது என்னென்னா அதோடைய சீட் கோட்டை தான் ஹல் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வால்நட்டோடைய ரூட் ஆஸ் வெல் அஸ் அதோடைய ஹல்ஸ் ரெண்டுமே ஜக்லோன்னு சொல்லக்கூடிய ஜக்லாண்ட் இல்லையா, அதோடைய ஜீனஸ் ஸ்பீஷஸ் நேம். ஓகே, இந்த வால்நட் ஜக்லான்ஸ் நைக்ரா ப்ரொடியூஸ் பண்ணுற அல்கலைட் ஜக்லோன்னு சொல்லக்கூடிய அல்கலைட்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஜக்லோன் அல்கலைட் எங்கேருந்துலாம் சிந்தசைஸ் ஆகும், செக்ரீட் ஆகும் அப்படின்னா இந்த வால்நட்டோடைய ரூட்லேருந்து செக்ரீட் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் அதோடைய சீட் கோட் ஹல்ஸ்லேருந்தும் செக்ரீட் ஆகுது. இந்த ஜக்லோன் அல்கலைட் இந்த பிளான்ட்டை சரௌண்ட் பண்ணி ஆப்பிள், டொமேட்டோ, ஆல்ஃபா இந்த மாதிரியான பிளான்ட் அதோடைய சீலிங்ஸ் டெவலப் ஆக விடாமல் இன்ஹிபிட் பண்ணும். ஓகே, ஏன்னா அஃப்கோர்ஸ் இதுவும் வளர்ந்துச்சுன்னா நியூட்ரியன்ட்காக, ஃபுட்டுக்காக, வாட்டருக்காக அதோட காம்படிட் பண்ணும் இல்லையா. ஒரு காம்படிஷனை ஏதோ சொல்லுவாங்கல்ல, பெருசாக வளர விடாமல் சின்னதுலேயே அதை எராடிகேட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்ல. ஓகே, அதனால இந்த ஜக்லோன்னு சொல்லக்கூடிய அல்கலாய்டை வால்நட் பிளான்ட் அதோடைய ரூட் ஆஸ் வெல் அஸ் ஹல்ஸ் ரெண்டுமே, ரூட்னா பரவாயில்ல, நமக்கு கீழேருந்து வளர்றதுனால ரூட்டு செக்ரீட் பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது. எதுக்கு ஹல்ஸ் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த பிளான்ட் ஒரு க்ரோத் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து செனாஸ் ஆகும் இல்லையா, கீழே உதிர்ந்து விழும் இல்லையா. அப்படி உதிர்ந்து விழும்போது அந்த ஹல்ஸ் தான் கீழே ஃபுல்லாக அதோடைய தரம் மேலே ஃபுல்லாக இந்த ஃப்ரூட் இருக்கும் இல்லையா. அப்போது இந்த வால்நட்டோடைய ஹல்ஸ்லேருந்து ஹல்ஸும் செக்ரீட் பண்ணுறதுனால ஃபர்தராக மற்ற பிளான்ட் அங்கே க்ரோ ஆக விடாமல் ஸ்டாப் பண்ணுறதுனால இந்த பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டோட இன்னொரு ஸ்பீஷஸோட நியூட்ரியன்ட்காக இல்லை வாட்டருக்காகவோ இல்லை சன்லைட்காகவோ காம்படிட் பண்ண வேண்டாம் இல்லையா. அதனால தான் இந்த வால்நட்டோடைய பிளாக் வால்நட் ஜக்லாண்ட் நைக்ரா சொல்லக்கூடிய இந்த வால்நட் பிளான்ட்டோடைய ஹல்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரூட் ரெண்டுமே இந்த ஜக்லோன்னு சொல்லக்கூடிய அல்கலாய்டை சிந்தசைஸ் பண்ணுது. இந்த அல்கலாய்டுன்றது அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸாக இருக்கும். ஓகே, இந்த அல்கலாய்டு சொல்லக்கூடிய ஜக்லோன் இந்த பிளான்ட்டை சரௌண்ட் பண்ணி, வால்நட் பிளான்ட்டை சரௌண்ட் பண்ணி அதை சுற்றியும் ஆப்பிள், டொமேட்டோ, ஆல்ஃபா ஆப்பிள் அண்ட் டொமேட்டோ உனக்கு தெரியும், இந்த பிளான்ட் ஆல்ஃபா பிளான்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரியான பிளான்ட்டோடைய சீலிங்ஸ் டெவலப் ஆக விடாமல் இன்ஹிபிட் பண்ணுது. ஓகே, இதுவும் ஒரு அமென்சாலிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். காம்படிஷன்னா என்ன, அமென்சாலிசம்னா என்ன அப்படின்னு உனக்கு கிளியரா? காம்படிஷன்ன்றது ரெண்டு ஸ்பீஷஸ் இடையில, ரெண்டு ஆர்கானிசம் இடையில நடக்கிறது தான் காம்படிஷனாக இருக்கும். இதில் ரெண்டு ஆர்கானிசமுமே ஹார்ம் ஆகும், ரெண்டுமே உயிரோடு இருக்கும், ரெண்டுமே ஹார்ம் ஆகும். ஏதாச்சும் ஒன்று இறந்துடுச்சு அப்படின்னா அது ப்ரிடேஷனில் வந்துடும். ரெண்டுமே உயிரோடு இருந்து ரெண்டுமே சஃபர் ஆகுது அப்படின்னா அப்போ தான் அது காம்படிஷனில் வரும். ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே, வித்தின் ஸ்பீஷஸ்க்குள்ளே ஒரு பாப்புலேஷனுக்குள்ளே சிவியரஸ்ட் காம்படிஷன் நடக்கும். எது இந்த காம்படிஷனை லீட் பண்ணும் அப்படின்னா இர்ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் லீட் பண்ணும். இந்த காம்படிஷன் இட் மேபி இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், இல்லை இன்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வரும்போது ஃபுட், ஹேபிடேட் அண்ட் பாலினேஷனுக்காக இந்த இருக்கிற காம்படிஷன் தான் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஏன்னா இதுக்கு சிமிலர் அடாப்டேஷன் நீட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடாப்டேஷன் ரெண்டுமே சிமிலராக இருக்கிறதுனால ஃபுட், ஹேபிடேட் அண்டு பாலினேஷனுக்காக காம்படிஷன் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் நடக்கும். இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் வரும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்க்கு இடையில நடக்கிற காம்படிஷன் தான் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷனாக இருக்கும். ப்ராப்பர் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட் இருந்தால் கூட அங்கே ஒரு சின்ன காம்படிஷன் நடக்கும். ட்ராட் பீரியடில் வாட்டர் ஷார்ட்டேஜ் நடக்கும்போது லைஃப் அண்ட் டெத் காம்படிஷன் நடக்கும். கிராஸ்லேண்ட்ஸில் உனக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. கேஸ்லஸ்
ஓகே, இங்கே காம்படிஷனில் இருக்கிற 2 ஆர்கானிசமும் சர்வைவ் ஆகணும் இல்லையா, அதுக்காக தானே காம்படிட் பண்ணுது. ஓகே, இந்த ஆர்கானிசம் காம்படிஷனில் இன்வால்வ் ஆகிற ஆர்கானிசத்தோடைய சர்வைலன்ஸ்க்காக நடக்கக்கூடிய காம்படிஷனை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஃபேக்டராக நியூட்ரியன்ட்டோடைய குவான்டிட்டி, வாட்டரோடைய அவைலபிலிட்டி அண்ட் மைக்ரேஷன், இது 3 ஃபேக்டரும் இருக்கும். கேன் வெல் ஹெர்பிவோர்ஸ் சொல்லக்கூடிய லார்வா அண்ட் கிராஸ்ஹோப்பர் ரெண்டுமே அதோடைய ஃபுட்டுக்காக வைல்டு ஃபுட்டுக்காக ப்ரொவிஷன்ஸ்க்காக காம்படிட் பண்ணிருக்கும். அண்ட் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ், ஷர்ப்ஸ் எல்லாமே சன்லைட், வாட்டர், நியூட்ரியன், பாலினேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபுட் அண்ட் சீட் டிஸ்போசலுக்காக காம்படிட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் இந்த யூட்ரிகுலேரியா சொல்லக்கூடிய பிளேடோவோட் ஸ்மால் ஃபிஷ்ஷஸோட அதோடைய க்ரஸ்டேஷன்ஸ்க்காக அதோடைய ஃபுட்டுக்காக இந்த கிரேஃபிஷ், கிராப் மாதிரி இருக்கக்கூடிய அதோடைய ஃபுட்டுக்காக காம்படிட் பண்ணும். அமென்சாலிசம் வரும்போது இன்டராக்ஷனில் இருக்கிற 2 ஸ்பீஷஸில் ஒன்று இன்ஹிபிட் ஆகும், இன்னொன்றுக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஹார்மும் கிடையாது. அதுதான் அமென்சாலிசமாக இருக்கும். அமென்சாலிசத்தை ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்பீஷியஸ் சில ஆன்டிபயாட்டிக் சப்ஸ்டான்சஸை, அல்லிலோபேத்திக் கெமிக்கல்ஸை, அல்லிலோபேத்திக் சப்ஸ்டான்சஸை செக்ரீட் பண்ணி தான் இன்னொரு ஸ்பீஷஸோட க்ரோத்தை அது இன்ஹிபிட் பண்ணும் இல்லை அரெஸ்ட் பண்ணும். அதனால தான் இதை ஆன்டிபயாசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, பெனிசிலியம் வந்து ஸ்டஃபைலோகாக்கஸோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது. ட்ரைகோடெர்மா ஆஸ்பெஜிலஸோடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது. அந்த பிளாக் வால்நட் அது செக்ரீட் பண்ணுற ஜக்லூன் அல்கலைட்ஸ் மூலமாக ஆல்ஃபா டொமேட்டோ அண்ட் ஆப்பிளோடைய க்ரோத்தை, அதோடைய சீலிங்ஸோடைய க்ரோத்தை அது இன்ஹிபிட் பண்ணும். எஸ் கிளியரா? தேங்க்யூ.